2018ஆம் ஆண்டு முதல் தனது இளைய மகளை முன்னாள் மனைவி இந்திரா காந்தியிடம் ஒப்படைக்க தவறியதற்காக கைது ஆணைக்கு உட்பட்ட ரிட்வான் அப்துல்லாவை தேடும் பணியை போலீஸ் நாடு முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும். மாறாக கிளந்தானில் மட்டுமே தேடிக்கொண்டிருக்க கூடாது என ஈப்போ உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவை வெளியிட்டுள்ளது. ஒரு தலைப்பட்ச மதமாற்றம் மற்றும் குழந்தையை வளர்க்கும் உரிமை தொடர்பான சட்ட போராட்டத்தில் தோல்வியடைந்த பிறகு ரிட்வான் தலைமறைவாகிவிட்டார். இந்த வழக்கு பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது. எனவே இன்னும் ஆக்ககரமாக துப்பு துலங்கி தகவல்களை அளிக்க வேண்டும் என நீதிபதி நூர் ஷரீட் ஆவாங் கட்டளையிட்டார். ரிட்வான் இருக்குமிடம் தெரியவில்லை என போலீஸ் கூறிய நிலையில் அரசாங்கத்தின் பூடி 95 மற்றும் சாரா உதவி திட்டங்களில் அவரின் முகவரி உள்ளிட்ட விவரங்கள் கண்டிப்பாக இருக்கும் என்பதால் அவற்றை வைத்து முன்னாள் கணவரை தேட வேண்டுமென இந்திரா காந்தி புதிய அஃபிடவிட் மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளார். அதனை விசாரித்த போதே நீதிபதி அவ்வாறு கூறினார். மானியம் பெறப்பட்ட ரான் 95 பெட்ரோலை ரிட்வான் நிரப்பிய எண்ணெய் நிலையத்தை கண்டுபிடித்தீர்களா என நீதிபதி வினவிய போது விசாரித்து வருகிறோம் என பேரா குற்ற புலனாய்வுத்துறையைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரி யாப் சியூ செங் தெரிவித்தார். அதோடு ரிட்வானின் இரண்டாவது மனைவி கிளந்தானைச் சேர்ந்தவர் என்பதாலும் மகள் பிரசன்னா அங்குள்ள பள்ளியொன்றில் படிப்பதாக தகவல் கிடைத்ததாலுமே தேடல் பணி கிளந்தானை மையமிட்டதாக அவர் நீதிமன்றத்திடம் கூறினார். இந்நிலையில் ரிட்வானை தேடும் பணிகள் தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்க பிப்ரவரி 27ஆம் தேதியை நீதிபதி நிர்ணயித்தார். 2009ஆம் ஆண்டு இந்திராவின் அனுமதியின்றி ரிட்வான் தங்களது 3 குழந்தைகளையும் இஸ்லாத்திற்கு மதம் மாற்றினார். அதோடு குழந்தைகளை வளர்க்கும் உரிமைக்காக ஷரியா நீதிமன்றத்தையும் நாடினார். அதை எதிர்த்து இந்திரா காந்தி தொடுத்த வழக்கில் 2018 ஜனவரியில் அதிரடி தீர்ப்பளித்த கூட்டரசு நீதிமன்றம் அந்த மத மாற்றங்கள் செல்லாது என்றும் இளைய மகள் பிரசன்னாவை தாயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற உயர் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறியதற்காக ரிட்வானை கைது செய்ய வேண்டும் என்றும் போலீஸ் தலைவருக்கு உத்தரவிட்டது.